ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார். இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும், அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும், ஆமா என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் 9 இதிலிருந்து அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி 4 வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார், வக்ரவ நிலை அடைகிறார். எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார். இப்பவும் அங்கதான் இருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற 2 நட்சத்திரங்கள்ல தான் அவர் வக்ரகதி நிலையை அடைய போறார். அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும்? சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும். சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு வக்ர நிலை பெயர்ச்சியில இருக்குது. இப்ப இதை பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். குரு அப்படிங்கிறது தனக்காரகர், புத்திக்காரகர், அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்கர், யோகத்தை வழங்கக்கூடியவர், தோஷத்தை நீக்கக்கூடியவர், எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர், சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சார்வி சமமாக தன்னோட நிலையில் இருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்ப வக்ரகதி நிலை அடைய போகிறார். இந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதங்கள் அக்டோபர் 9 2025 பிப்ரவரி 4 வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியா பார்ப்போம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசி எப்படி இருக்க போகுது, இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்ப உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியிலிருந்து 3-6 இருக்கிறார். 3-6 அப்படின்னா பாதகத்தை செய்யக்கூடியவரா இருக்கிறார். அவரு 8ஆம் இடத்துல மறைந்து இவ்வளவு நாளா உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அவரே வக்ரகதி அடைகிறார். அப்ப கெடுதல் செய்யக்கூடியவர், கெட்டவர் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது மாதிரி கெடுதல் செய்யக்கூடியவர் கெட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல. அப்ப அஷ்டம குரு 8ல் குரு, ராசியிலிருந்து 8ல் குரு இருக்கிறாரு. அஷ்டமத்து குரு வக்ரவ நிலை. அப்ப என்னன்னா உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய உங்களுடைய 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 2ஆம் இடத்துல தடைப்பட்ட வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அதிகப்படுத்த போறாரு. அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல யூக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் அதே நேரத்துல 6 8ல் மறைந்து வக்ரகதி பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது பொருள் வரவு, தனவரவு சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குது, அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் தொழில் வேலை அமைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு.
அப்ப வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், நீண்ட நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த குரு வக்ரவ நிலை காலகட்டத்துல உறுதியா உங்களுக்கு வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது உண்டு. அடுத்து தொழில் செய்யறேன், தொழில ஒரு லாபம் இல்லை, வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தொழில் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், அதற்கான லாபம் அப்படிங்கிறத நீங்க சம்பாதிக்க முடியும். அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆமா, அப்ப நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அப்ப குரு வக்ரம் என்பது துலாம் ராசியை பொறுத்த வகையில நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஆமா, குரு வக்ரவத்தை கண்டு துலாம் ராசி அன்பர்கள் பயப்பட தேவையில்லை, எந்தவித பயமும் வேண்டியதில்லை. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா வீண் விவாதம் வேண்டியதில்லை, அதே போல வாக்குவாதம் தேவையில்லை. அதே போல எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க வருமானம் சார்ந்து வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான ஈடுபாட்டை செலுத்துறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சேமிக்கிற அளவுக்கு, உங்களுக்கு இருக்க கடன்களை கட்டி சேமிக்கும் அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக, ஒரு அருமையான வாய்ப்புகள் அமைந்த காலகட்டமாக தான் இருக்குது. அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலகட்டம், உங்களுக்கான நேரம். இந்த 4 மாத காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலம், பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும், தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வேலை சார்ந்த பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதாயமாக வருமானமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் யோகா அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, அல்லது வெளிநாட்டுல நீண்ட நாளா முயற்சி பண்ணி வேலை அமையாம இருந்து திடீர்னு வேலை கிடைக்கிறது, பயணம் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நன்றாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட போக்கஸ்டா உங்களோட விஷயத்துல, வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்துல முழு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல நீங்க செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா, உங்களை விட வயது மூத்தவர்கள், குருமார்கள், ஆசிரியர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா மதிக்கத்தக்க வயதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் பார்த்தீங்கன்னா பகைத்து கொள்ளாமல், கோபம் பாராட்டாமல் நட்புடன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிவயிறு வயிறு சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். உங்களுக்கு உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முறையா செஞ்சுக்கணும், முறையா எடுத்துக்கணும். உடற்பயிற்சி அவசியம். யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்திக்கங்க. அப்ப பெரிய பணப்புழக்க வழக்கம் அப்படிங்கிறது உண்டு. அப்ப என்னென்ன விஷயங்கள் நீங்க கவனம் எடுத்துக்கணும், என்னென்ன விஷயத்துல நீங்க அதீத முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்கும். குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே போகும். குடும்ப விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. பிரிந்து சென்ற கணவன் மனைவிலாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்களை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல பக்கத்து வீடு அக்கம் பக்க உறவுகள்ல பாத்தீங்கன்னா இருந்து வந்த விரிசல்கள், நெரிசல்கள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள்லாம் விலகி ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த குரு வக்ரவ நிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள சிறப்பு. அப்ப அஷ்டமகுரு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய அஷ்டமகுரு வக்ரகதி அடைந்ததுனால துலாம் ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு தான் ஏற்பட்டிருக்குது. ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது குருவால் உங்களுக்கு ஏற்படும். இவை அனைத்தும் பொது பலனா இருக்குது. உங்களுடைய ராசியில ராசி துலாம் ராசியா இருக்கிறது, துலாம் லக்கணமா இருந்தா ஓகே. ஆனா துலாம் ராசி வேறொரு லக்கணமாக இருக்குது, அல்லது தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை நீங்க எடுக்கணும். அப்ப நீங்க லக்கணம் வேறொரு லக்கணமா இருந்தா அந்த லக்கணத்திற்கான பலன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து கம்பேர் பண்ணி எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா
வக்ரவ நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதோட தசாபுத்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு ஏற்றார் போல இப்ப நடக்கக்கூடிய இந்த கோச்சார குரு வக்ரவ நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் பலனை, நற்பலனை நிறைய வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நீங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், வண்டி வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு புதிய பணம் பார்த்தீங்கன்னா எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும். அடுத்து பாருங்க சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னா, வேலைக்காக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, எதிரிகள்லாம் அவங்கள விட்டு விலகிறது, எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் குறைகிறது, உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. ஆமா. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பயணம், திடீர் யோகம், திடீர்னு இடமாற்றம் ஏற்படுறது, திடீர்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்ல ஒரு முன்னுரிமை கிடைக்கிறது, எதிர்பாராத வகையில் சில மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முழுக்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஜென்ம பலன்களை அடிப்படையா வச்சு பாத்தீங்கன்னாக்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேயர்களே.